सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ஆறாவது ஸ்கந்தமானது போஷணம் என்கின்ற தலைப்பிலே வருகிறது. 10 லட்சணம் நாம் பார்த்தோம் அல்லவா? அத்ர சர்கோ விசர்கா ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தரஹா ஈசானுகதா நிரோதா முக்தி ஆஸ்ரயா. அதில் இப்பொழுது 4வது லட்சணமாக போஷணம் என்கின்ற தலைப்பானது வருகிறது. போஷணம், போஷித்தல் என்றால் வளர்த்தல், வளர்ச்சியடைய செய்தல். எதை வளர்ச்சியடைய செய்வது? சம்சாரத்தையும் வளர்ச்சியடைய செய்யலாம், பிரம்மஸ்மரணையும் வளர்ச்சி அடைய செய்யலாம். ரெண்டும் நமக்கு ஏதான், ரெண்டுக்குமே சுதந்திரம் கொடுத்துட்டார் இறைவன். அப்பவர்க்கம் வேண்டுமா அல்லது போகம் வேண்டுமா, ரெண்டு நமக்கு கையில தான் இருக்கு. அது என்னது? அப்பவர்க்கம், போகம். போகம் என்பது இன்ப துன்பங்கள் நிறைந்த சம்சார வாழ்க்கை முறை. அப்பவர்க்கம் என்பது அதிலிருந்து நம்மை முழுமையாக விடுவித்துக் கொண்டு புண்ணிய பாபம் இல்லாத, கர்மங்கள் இல்லாத, அகங்காரம் இல்லாத, விருப்பு வெறுப்பு இல்லாத, அறியாமை இல்லாத ஆத்மாவை உணரக்கூடிய நிலைக்கு பெயர் அப்பவர்க்கம் என்று பெயர். இப்ப அது வேண்டுமா அல்லது சம்சாரத்தை விருத்தியடைய வைக்கக்கூடிய அந்த ஒரு போஷணம் வேண்டுமா? இங்கே இந்த ஸ்கந்தமானது போஷணம் என்பதாக நமக்கு அமைகிறது, வளர்ச்சி அடைய செய்வது. இப்ப நாம் காலையிலேயே பார்த்தோம், சிறுக 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 எப்படி நாம் ஒரு செடியை வளர்ப்பதற்கு, ஒரு மிருகங்களை வளர்ப்பதற்கு, ஒரு குழந்தைகளை வளர்ப்பதற்கு
எப்படி நாம் போஷணம் செய்கிறோமோ, வளர்ச்சி அடைவதற்கு உண்டான என்னென்ன முயற்சி எடுக்கின்றோமோ, அதே போல நம்முடைய மனதிலே இறைவனை பற்றின ஸ்மரணை, அதுதான் இங்கே போஷணம் என்று சொல்லப்படுகிறது. இறைவனை பற்றின விருத்தியானது தொடர்ந்து என்னுடைய மனதில் எப்பொழுதும் வளர்ச்சி அடையும்படி செய்து கொண்டே இருத்தல். அதனால என்ன லாபம்? முதல்ல இந்த 2 விதமான விருத்தி போகும். காலையில முடிக்கும் போது பார்த்தோம். ஒன்று ஆசை என்கின்ற விருத்தி, மற்றொன்று பாசம் என்கின்ற விருத்தி. இந்த 2 விருத்திகளும் மனதிலிருந்து நீங்கும். இந்த இறைவனுடைய போஷாக்கை மனதில் கொண்டு வருவதனால இந்த 2ம் முதல்ல நீங்கி போகிறது. ஆஷா விருத்தியும் பாச விருத்தியும் முதல்ல நீங்கி போகிறது. தொடர்ந்து இந்த விருத்தியை செய்து கொண்டே இருந்தால், ஒரு நாள் செஞ்சிட்டேன், ஒரு வருடம் செய்து விட்டேன், அல்லது வாரத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரம் செய்கிறேன், இல்லை, அனன்யாஸ் சிந்தையந்தோமாங்கிறார் பகவான். இடைவிடாமல் என்னை எண்ணிக்கொண்டே இருத்தல். இடைவிடாது மனம் இறைவனை ஸ்மரித்தால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை ஆஷா விருத்தியும் பாச விருத்தியும். அப்போ இங்க தேக வாசனா, லோக வாசனா, இந்த 2ம் முதல்ல மனதிலிருந்து நீங்குகிறது. அப்ப இதுவும் ஒரு விருத்தி தானே, இதுவும் ஒரு சம்ஸ்காரம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இறைவனை பற்றின ஸ்மரணையும் ஒரு சம்ஸ்காரம் தானே, அதுவும் அழியத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உண்மைதான். எந்த ஒரு விருத்தி நம்மிடம் உற்பத்தி ஆனாலும் அந்த விருத்தி அழியணும், அதனுடைய இயல்பு. கடலிலிருந்து ஒரு அலை உற்பத்தி ஆகின்றது என்றால் அது அழிவுக்காகத்தான் உற்பத்தி ஆகிறது. அதே போல நம்மிடத்திலிருந்து ஒரு விருத்தி உற்பத்தி ஆகிறது என்றால் அது அழிந்து ஆக வேண்டும். அதனுடைய தர்மம் அழிவது. ஜாதஸ்ய ஹிருத்ருவஹா மிருத்யுஹு துருவம் ஜென்மம் மிருதஸ்ய. தோன்றியவை அழிந்து ஆக வேண்டும், அழிந்தவை தோன்றியாக. இது நியதி. பகவான் சொல்றார் அதை. அப்போ இந்த விருத்தியும் இறைவனை பற்றின விருத்தியும் அழியக்கூடியது தானே. அப்ப எதற்கு அதை நாம தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? இங்கதான் இந்த விருத்தி என்ன செய்கிறது? இறைவனை பற்றின விருத்தியானது நம்மிடத்திலே வர இரண்டாவது ஏற்படக்கூடியன. முதல் நன்மை பார்த்துட்டோம், ஆஷா பாசம் 2 விருத்திகளும் நீங்குகிறது. அப்போ என்ன ஆகும்? மனது சுத்தமா இருக்கும். சுத்தமான மனதுல இப்ப மனமானது உள்முகமாக திரும்புகிறது. இறைவனை நினைத்து 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 உள்முகமாக மனம் திரும்புகிறது. இப்ப இந்த மனதுக்கு என்ன கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இறைவனை பற்றின ஸ்மரணை. இறைவனை பற்றின ஸ்மரணை மனதுக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் அந்த எண்ண விருத்தியும் இல்லாமல் செய்வதற்காக. அந்த எண்ண விருத்தி இல்லாம போகணும். ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கான். ஆதிசங்கர பகவத் பாதாள் ஆத்மபோதம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல சொல்றார், கடினமாக இருக்கக்கூடிய நீர் இருக்கு அல்லவா, உப்பு சத்து அதிகமாக, அதே போல இரும்பு சத்து அதிகமாக உள்ள கிணற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய, போர்வெல்ல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் கடினமானதா இருக்கும். அந்த கடினத்தன்மையும் அசுத்த தன்மையும் எடுப்பதற்காக இந்த தேத்தாங்கொட்டையை போடுகிறார்கள். அந்த தேத்தாங்கொட்டை என்ன செய்கிறதா,
அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த கடினமான தன்மையையும் உப்புத்தன்மையையும் அந்த இரும்பினுடைய தன்மையையும் அழுக்கையும் எடுத்து விட்டு தானும் அழிந்து விடுகிறது. அப்போ அந்த தண்ணியை நாம குடிக்கிறோம், ரொம்ப புனிதமான தண்ணியை குடிக்கிறோம். அதே போலதான் மனது. ஏன்னா மனதனுடைய இயல்பை மனதுக்கு கொடுக்கணும். இப்ப மனது இயல்புக்கு பொருந்தாத ஒன்றை சுமந்து கொண்டு ஸ்மரித்து கொண்டிருக்கு. அதனாலதான் போராட்டமே. மனதனுடைய இயல்பு என்ன? மனதனுடைய இயல்பு அமைதி, மனதனுடைய இயல்பு அன்பு, மனதனுடைய இயல்பு ஆனந்தம். இதுதான் மனதனுடைய இயல்பு. அன்பு, அமைதி, ஆனந்தம், இதான் மனதனுடைய இயல்பு. அதனாலதான் அதுக்கு எது ஒன்று விரோதமாக வந்தாலும் உடனே மனமானது தன்னுடைய இயல்புக்கு பொருந்தாத ஒரு செயல்பாட்டை செய்து அந்த குணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகிறது. பாருங்கள், அன்புக்கு விரோதமான ஒரு குணம் நம்மிடத்திலிருந்து வந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு காமித்தாலும் ஏன் போராடுறோம்? சும்மா இருக்க வேண்டியதானே, ஏன் போராடுறோம்? என்னுடைய மனம் அன்பு சுரூபமானது. அதற்கு விரோதமான ஒன்று வந்தால் மனம் உடனடியாக அதை விரட்டி அடிக்கிறது. எனக்கு அன்பு தானே வேண்டிய, எதற்கு அன்பு இல்லாத தன்மை குடிக்கிறார், அதனால விரட்டுகிறேன். ஆனந்தம் என்னுடைய இயல்பு. அதற்கு விரோதமான ஒன்று வந்தால் அந்த ஆனந்தத்தை இழக்க நான் தயாராக இல்லை, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக போராட ஆரம்பிக்கும். அமைதி நம்முடைய இயல்பு, மனதனுடைய இயல்பு அமைதி. அந்த அமைதிக்கு எது குந்தகம் செய்தாலும், எந்த உறவாக இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும், அந்த அமைதிக்கு எது இடையூறுகள் செய்தாலும் அதை உடனடியாக நான் விரட்ட, என்னுடைய மனம் அதை விரட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த இயல்புக்கு பொருந்திய ஒரு காரியம்தான் ஈஸ்வரனை நினைத்தல். ஈஸ்வரனுடைய ஸ்மரணையை மனதுக்கு போஷாக்காக கொடுத்தல். அது கொடுப்பதின் மூலமாக இரண்டாவது ஏற்படக்கூடிய நன்மை என்ன? தன்னுடைய இயல்பான தன்மை மனதுக்கு வர வர இயல்புக்கு விரோதமாக இருக்கக்கூடியவற்றிலிருந்து மனம் விடுபடுகிறது. ரூபத்தையே நினைத்து பழக்கப்பட்ட, ரூபத்தையே எண்ணி பழக்கப்பட்ட, ரூபத்தை பிடித்து கொண்டே பிரயாணம் செய்த மனதிற்கு இப்ப நாம் என்ன பண்ணிட்டோம்? இந்த போஷாக்கின் மூலமாக, இந்த ஸ்மரணையின் மூலமாக உருவம் இல்லாத தன்மைக்கு மனதை அழைச்சின்னு போறோம். மனம் ஸ்மரணை செய்ய எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் இல்லாத நிலைக்கு மனம் வருகிறது. என்ன ஓட்டமே இல்லை. அப்போ சத்துவ குணத்துல மூணாவதா சாஸ்திர வாசனையும் அங்கே இல்லை. சாஸ்திர வாசனை என்னது? ஈஸ்வர ஸ்மரணை தான் சாஸ்திர வாசனா. ஈஸ்வர ஸ்மரணையும் அங்க இல்லை. அப்ப என்ன ஆகும்? ஈஸ்வர ஸ்மரணை இல்லை என்றால் அப்ப அங்க என்ன நடந்து விட்டது? ஸ்மரிப்பவன் இல்லை, ஸ்மரிக்கக்கூடிய பொருள் இல்லை, ஸ்மரணம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? ஏன்னா இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா, ஸ்மரிப்பவன் அகங்காரி, ஸ்மரிக்கக்கூடிய பொருளை ஸ்மரிக்கிறான், அப்போ பேதபாவம் இருக்கு. ஸ்மரணம் நடக்கிறது, செயல் நடக்கிறது, அப்ப இந்த மூணு இல்லை. திருப்புட்டி என்பது அங்க இல்லை. ஸ்மரிப்பவன் இல்லை, ஸ்மார்த்தன், ஸ்மரிப்பவன் ஸ்மார்த்தன், ஸ்மார்த்தன் இல்லை, ஸ்மரணம் இல்லை, ஸ்மரிப்பதற்கு உண்டான பொருளும் இல்லை.
ஏன்னா எது ஒன்றை எனக்கு அந்நியமாக ஸ்மரித்தாலும் அது நான் கிடையாது, அது அழியக்கூடியதுன்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன ஆயிடுத்து? இந்த 3 பேரும் இல்லாத, இந்த 3 பேர் இருக்கும்போது சவிகல்ப சமாதி. இப்போ வந்து விகல்பத்தோட கூடிய மன ஒருமைப்பாடு இருக்கு. இப்ப இந்த 3ம் போயிடுத்து வச்சுப்போம், அங்க இருப்பது யாரு? நிர்விகல்ப சமாதி. எந்த விகல்பமும் இல்லை. விகல்பம் இந்த 3 தான் காரணம். ஸ்மரிப்பவர், ஸ்மரணம், ஸ்மரிப்பதற்கு உண்டான வஸ்து, இந்த 3 இல்லை. ஆனா யார் இருக்கா? இறைவன் மட்டும் இருக்கான். அப்ப அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற அங்க சொல்லுவதற்கு யாரும் இல்லாததுனால சொல்லுவார் இல்லை. என்ன சொல்லணும்னா திருப்பி நான் மறுபடியும் அகங்காரியா வரணும். நான் பார்த்தேன், ஸ்மரித்தேன், அப்படி அனுபவம் இருந்தது, இப்படி அனுபவம் இருந்தது ஒருத்தன் வந்து வெளிப்பட்டு சொல்லணும். அப்படி சொல்ல ஆரம்பிச்சாலே அது உண்மை அல்ல. அகங்காரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அனுபவத்தை சொல்றோம், அவ்வளவுதான். ஆனால் அங்கே அனுபவிக்கக்கூடியவன் இல்லாமல் போய்விடுகிறான். அங்கு பிரம்மன் இருக்கார், அவ்வளவுதான். இந்த நிலைக்கு நம்மை அழைத்து படிப்படியாக அழைத்து கொண்டு போவதுதான் இந்த ஸ்மரணம். அதனாலதான் நீங்க பாருங்கள், பின்னாடி பார்க்க போறோம், பிரகலான் சொல்ல போறான் இதை. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். கடைசியில ஆத்மாவை, என்னையே நான் நிவேதனம் செய்வது, என்னையே நான் இறைவனுக்கு அறிவுறுத்துவது என்றால், நீ வேற நான் வேற இல்லப்பா, நீ நான் ஒண்ணுதான், நீ நானும் ஒன்னாக இருப்பதற்காக, நீ நானும் வேற அல்ல என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த படிகளை எல்லாம் நான் பின்பற்றினேன். இப்பொழுது நான் போய்விட்டேன், ஸ்மரணம் போய்விட்டது, ஸ்மரிக்கக்கூடிய பொருளும் போய்விட்டது, நீ மட்டும் இருக்கிறாய். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு முதல் படியாக போஷாக்கு செய்வது, போஷணம். மனதிலே நாம் தொடர்ந்து இந்த ஸ்மரணையை வளர்த்தல். ஒரு அழகான ஒரு செய்தி சொல்வார்கள். ராமேஸ்வர பரமஹம்சர் கூட இந்த உதாரணம் கொடுத்திருக்கார். உப்பு மூட்டையானது, உப்பு பொம்மையானது கடலுக்குள்ளே இறங்கி கடலினுடைய ஆழத்தை பார்க்க ஆசைப்பட்டதாம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும். அதே போலதான் மனமானது தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டது என்றால், அந்த மனதுக்கு அப்புறம் என்ன வராது? நம்ம திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தா, கரணம், காரியம், இந்த 3ம் வராது. 3 சரீரம் போயிரும். கர்த்தா 3 குண அபிமானி, கரணம் அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரம், காரியம் ஸ்தூல சரீரம், இந்த 3ம் போயிரும். இப்ப யார் இருப்பா? அது இருக்கு, அது இருக்கா இல்லையா, அதனுடைய சொரூபம் என்ன தெரியாது. அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும், உணர மட்டும்தான் முடியும். அதனால்தான் ரமண மகர்ஷி உள்ளது 40 அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய தன்மையை ரொம்ப ஆழ்ந்து அவர் அனுபவிச்சதுனால அதை வந்து வெளிப்படுத்துறார். அதுல முதல் பாடலே உள்ளது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உள்ளது, உள்ளதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள்ளதுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உள்ளது நாம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் இந்த உள்ளதுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உள்ளது அப்படின்னு அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த உள்ளது யாரு? அதுதான் பிரம்மன்.
இங்க போஷணம் ரொம்ப அழகான ஒரு அந்த போஷணத்தை எப்படி நான் வளர்ப்பது என்றால் படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு பிறவிதோறும் பிறவிதோறும் பிறவிதோறும். அதனால்தான் கீதையில சொல்றார் பகவான், பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. துர்லபம், ரொம்ப 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 கிடைப்பதற்கு அரிதான ஒன்று. அப்பேற்பட்ட மக்கள், இறைவனையே ஸ்மரித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப துர்லபம். அது மற்றவர்கள் நமக்கு ஊட்டுவதனாலே வருகிறதா என்றால் இல்லை. நம்முடைய சுய பிரயத்தனத்தில் தான் அவை வருகிறது. ஒரு 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 விதையை விதைத்து அந்த விதையானது தன்னுடைய கூட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பூமியை பிளந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக சூரியனை நோக்கி வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ள இருந்தால் அப்போ நாம ஜலம் விடலாம், உரம் வைக்கலாம், பாதுகாப்பு ஏற்படுத்தலாம், மற்ற மிருகத்திடத்திலிருந்து போஷாக்கு செய்யலாம். அதுக்கு வளரக்கூடிய அந்த ஆசை இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் வெளியிலிருந்து ஊட்டினாலும் அது வாங்கிக் கொள்ளாது. அதே போல நமக்கு அந்த ஈஸ்வர சம்ஸ்காரங்கள் பிறவிதோறும் பிறவிதோறும் இல்லாமல் இருந்து வச்சுப்போமே, இந்த பிறவியில நமக்கு எவ்வளவு போஷாக்கு செய்தால், நல்ல குலத்திலே பிறந்து இறைவனை ஸ்மரிக்கக்கூடிய குலத்துல கூட பிறந்து ஈஸ்வர ஆராதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய குடும்பத்துல அதே விஷயத்தை கேட்டு பார்த்து பழக்கப்பட்டு எல்லாம் இருந்தும் கூட அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது வராது. அதனால்தான் துர்லபம். அதனால என்ன சொல்லிட்டார், பகூனாம் ஜென்மனாம் அந்தே, எத்தனையோ எண்ணிலடங்காத பிறவிகளுக்கு பிறகு அந்தே முடிவில் இவனுக்கு உணரக்கூடிய தன்மை வருகின்றதா. என்ன உணர்வுதான், என்ன உணர்வு வருகிறது, வாசுதேவா சர்வமிதி, நாராயணன் தான் வாசுதேவன் தான் எங்கும் இருக்கிறார், அவரை தவிர்த்து இரண்டாவது ஒன்று இல்லைங்கிற அறிவு எப்போ வருகிறது, பிறவிதோறும் பிறவிதோறும் போஷாக் பண்றான். போஷணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்கிறேன். மனமானது இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். அதை ஒரு இடத்துல உட்கார வைத்து அதுக்கு ஒரு வேலையை கொடுத்து செய் என்றால் எவ்வளவு கடினமா இருக்கு பாருங்கள். ஒரு பொருளை கீழிருந்து மேலே எடுத்துக்கொண்டு போவது எவ்வளவு கடினம். ஆனால் ஒரு க்ஷணப்பொழுதிலேயே அந்த கவனம் சிதறியது என்றால் அந்த பொருள் எவ்வளவு வேகமாக கீழே வந்து விழுகிறது. நொடிப்பொழுதுதான். ஏரோப்ளேனை பாருங்கள், அவன் மேலே படிப்படியா 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 ஏற்றி கொண்டு போய் 30,000 அடிக்கு மேல கொண்டு போய் நிலைநிறுத்தி ஓட வைக்கிறான். அதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் இறங்குகின்ற நேரத்திலே பாருங்கள், ஒருவேளை அவனுடைய கவனச்சிதறல்கள் ஏற்பட்டால் 30,000 அடியிலிருந்து இப்படிங்கிறதுக்குள்ள கீழே வந்து விழுந்து நொறுங்கி போய். அதே போலதான் மனது. இப்ப இங்க ஆரம்பிக்கிறார். நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த முகவரை கொடுத்ததுக்கு காரணமே இதெல்லாம் பரீட்சித் மகாராஜாவிற்கும் சுக மகரிஷிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அழகான சம்வாதம். அந்த வாதத்தினுடைய வெளிப்பாட்டை தான் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டேன். இங்க சொல்றார் பரீட்சித் மகாராஜா சுக மகரிஷிடத்திலே சொல்றார், நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஸ்கந்தங்களிலே நீங்கள் பகவானுடைய அர்ச்சாரூபமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி விரிவாக பேசினீர்கள். உபாசனா காண்டமானது பேசப்பட்டது.
அதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய படிப்படியான லோகங்கள் பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மோட்சத்தை பற்றின மார்க்கத்தையும் நீங்கள் கூறினீர்கள். மோட்ச விருத்தி, மோட்சத்தை அடைவதற்கு உண்டான மார்க்கமும் உங்களால் சொல்லப்பட்டது. என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார். பிரவருத்தி லக்ஷணைச்சைவ த்ரைகுண்ய விஷயோ முனே யோசாவலீன பிரகிருதேஹே குணசர்க புனః. மீண்டும் தான் என்ன கேட்டோமோ அதை ஞாபகப்படுத்தி சொல்றார். பிரகிருத்தியினுடைய அலீனஹா பிரகிருதேஹே, பிரகிருதி இடத்திலேயே லீனமாகி போன மனிதர்கள். பிரகிருதி என்றால் 3 குணங்கள். 3 குணத்தில் வயப்பட்டு அதிலேயே அழுந்தி போய், அதனால என்ன, கர்மம், கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக புனகா புனகா குணகா சர்க்கா, மீண்டும் மீண்டும் 3 குணத்துக்கு உட்பட்டு அதற்கேற்ப உண்டான கர்மங்களை செய்து அதற்கேற்ப உண்டான வினைகளை பெற்று அதற்கேற்ப விதவிதமான சரீரங்களை விதவிதமான லோகத்திலே பெறுகிறோம். சொர்க்க பிராப்தியிலிருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய அதல விதல சுதல என்று சொல்லக்கூடிய பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்க்கங்கள், லோகங்களை பெறுகிறோம். அந்த பிரவருத்தி லட்சணமும் உங்களால் விரிவாக சொல்லப்பட்டது போன ஸ்கந்தத்திலே. இதையும் நாங்கள் கவனமாக கேட்டிருக்கின்றோம். இப்ப எங்களுக்கு தேவை என்னவென்றால், பிரவருத்தி லட்சணத்தை பற்றியும் விரிவாக கூறிய நீங்கள் நிவர்த்தி லட்சணத்தையும் கூறிவிட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் பிரியவிரதன் உத்தானபாதனுடைய வம்ச விருத்தியும் உங்களால் விரிவாக கூறப்பட்டு விட்டது. அதை பற்றி நாங்கள் விரிவாக கேட்டுவிட்டோம். இப்ப எங்களுக்கு தேவை என்னடான்னா, நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாய். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு, உலகத்தினுடைய தன்மைகள், அதுல பிரவருத்தி லட்சணம், நிவர்த்தி லட்சணம் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். இப்ப எங்களுக்கு தேவை என்ன? பரீட்சித் மகாராஜா சுக மகர்ஷியத்தில் கேட்கிறார். அதுநேக மகாபாக யதைவ நரகான் நரஹா நானோ கிரயாதனேன் யாத்தன்ன மே வியாக்கியாத்தும் அர்ஹசி. சுவாமி, நானோ கிரயாதனாக, பல கடுமையான துன்பங்கள் நிறைந்த நரகான் இக, மிக மிக கொடூரமான துன்பங்கள் நிறைந்த நரக அனுபவமானது இந்த உலகத்தில், இக அஸ்மின் லோக, இந்த லோகத்தில் அனுபவிக்கப்படுகிறது. அது என்ன நரகம்? அது என்ன துன்பம்? கடுமையான துன்பங்கள் நிறைந்த நரகம் சொல்ற. எது கடுமையான துன்பங்கள் நிறைந்த நரகமாக இருக்க முடியும்? நம்முடைய மனம்தான் நரகத்தையும் அனுபவிக்கிறது. நம்முடைய மனம்தான் மோட்சத்தையும் அனுபவிக்கிறது. ஓ, நரகலோகம் என்பதோ ஸ்வர்கலோகம் என்பதோ நம்மை விட்டு வெளியில் இல்லை. நரகம் என்பது என்ன? கடுமையான துன்பங்கள் நிறைந்த நரகலோகமானது இந்த உலகத்திலே நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. அது என்ன? பயம், பதற்றம், கவலை,
சோகம், நிறைவற்ற தன்மை, மனம் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற தன்மை, மனம் எப்பொழுதுமே ஒரு வெறுமையை உணரக்கூடிய தன்மை. இதெல்லாம் யாருக்குடான்னா எல்லாம் இருந்தும் இந்த உணர்வுடன் கூடிய மனம். பேர்பட்டவர்களுக்கு உடலாலும் கஷ்டம், உள்ளத்தாலும் கஷ்டம். எல்லோரும் கூட இருப்பார்கள் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு. ஆனால் நம்முடைய மனம் ஒரு வெறுமையா இருக்கும். யாருமே எனக்கு இல்லை, யாருமே என்னுடன் இல்லை. எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள், எவ்வளவு பெரிய நரகம் பாருங்கள். யாருமே நம்முடன் இல்லையா? உண்மைதானே? யார் நம்முடன் இருப்பார்கள்? யார் இருக்கக்கூடாது நம்மளோட? ஏன்னா நம்முடன் யாராவது ஒருத்தர் இருந்தார்களா? பிறவி எடுத்து வரும்போது, போகும்போது நம்முடன் யாராவது கூட வரப்போகிறார்களா? ஆழ்ந்த உறக்கத்திலே நம்முடன் யாராவது கூட உறங்குகிறார்களா? இல்லையே. அப்ப நம்முடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இந்த அழகான ஒரு அனுபவத்தை சொல்றார் பாருங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம்மை விட்டு எல்லாம் போயிரும். நம்மிடத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மிடத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மிடமே எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இளமை போய்விட்டது, ஆரோக்கியம் போய்விட்டது, அழகு போய்விட்டது, அறிவு போய்விட்டது, அனுபவங்கள் போய்விட்டது, எல்லாம் போயாச்சு. நம்ம இன்றைக்கா அழுதுருக்கோமா? என்னோட இதெல்லாம் இல்லையே. ஆனால் என்ன அழியாமை, நம்மை விட்டு போன பொருளை குறித்து நாம் அழல, நம்முடன் இல்லையே என்று நாம் யாரையோ தவிர்த்து கவலைப்படுறோம். ஆனா நம்முடன் எப்பொழுதுமே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை விட்டு நீங்காமல் இறைவன் இருக்கார். அதை மனம் நினைக்காமல் இருப்பதுதான் நரகம். அதை உணராமல் இருப்பதுதான் நரகம். அதை தவிர்த்து வேறொன்றை நினைப்பதுதான் துன்பம், நரகம். அதான் பின்னாடி பார்க்க போறோம். பக்தர்கள் சொல்லப் போகிறார்கள், எங்களை கொண்டு போய் நீ நரகத்தில் தள்ளு. இந்த உடல் நரகலோகத்தில் இருக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் அங்கும் உன்னை ஸ்மரிக்கக்கூடிய நிலை இருந்தால் என்னை கொண்டு போய் அங்க போடு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படித்தேன். இந்த ஜென் ஸ்டோரி, ஜென் கதைகள், சுஃபில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமான, அவர்கள் அந்த சாதுக்கள் விசித்திரமா இருப்பார்கள். அவர்களுடைய சம்பவங்கள் கதைகளாக வரும். நமக்கு வேதாந்த கருத்து இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. ஒரு சாது மக்களோட மக்களாக இருந்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டு பல நாட்கள் அப்படியே வாழ்றார். திடீரென்று அவருக்கு போர் அடித்து விடுகிறார். எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருப்பது, அதனால நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி, ஜெயிலுக்கு போகணும்னா நம்ம யாரும் உடனே ஜெயிலுக்கு அழைத்து கொண்டு போக மாட்டோம். ஏதாவது தவறு செய்தால்தான் ஜெயிலுக்கு அழைத்து கொண்டு போவார். அப்ப என்ன பண்றாரு, வேண்டுமென்றே வீட்டில் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துடுறார். அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்கொண்டு வரார். எடுத்துக்கொண்டு வெளியில நின்று கொண்டு, நான் தான் திட்டினா என்னை பிடிச்சின்னு போகணும். போலீஸ்காரர்கள் இவரை பிடித்துக் கொண்டு ஜெயிலுக்கு கொண்டு தள்ளுகிறார். அப்போ 6 மாத காலம் ஜெயில் வாழ்க்கை. அங்க இருக்கக்கூடிய அந்த கைதிகளுக்கு எல்லாம் தினந்தோறும் உபதேசம், ஞான உபதேசம்.
இப்ப தான் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், கைதியாக இருக்கிறோம், ஜெயில் வாழ்க்கையை வாழ்கிறோம், சிறைச்சாலையில வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற எண்ணெல்லாம் இல்லை. அவருடைய மனம் இறைவனோடையே இருக்கிறதுனால சிறைச்சாலையாக இருந்தால் என்ன, அல்லது இருக்கிறதுலயே கிரேட்டஸ்ட் சிறைச்சாலை எதுன்னா அந்த தேகம்தான். இதுக்கு மேல ஒரு தண்டனை வேற இந்த உலகத்துல உண்டான். நம்ம பார்த்தோம் அல்லவா, பரதன் சொல்ற, ஜடபரதன் சொல்றாரு அல்லவா ரகுகண்ணன்ட்ட, நமக்கு நாமே ஒரு பெரிய தண்டனை கொடுத்து உலகத்துக்கே வந்திருக்கோம். தேகங்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ள நாமே அடப்பட்டு கிடக்கிறோம். இதை விட ஒரு பெரிய தண்டனை இவர் யார் இந்த உலகத்துல கொடுத்து விட முடியும் நமக்கு? அப்போ இவர் நினைக்கிறார், நான் வெளியில இருப்பதை விட உள்ள இருந்தால் இன்னும் அதிகமாக எல்லோருக்கும் ஸ்மரணையை கொடுக்க முடியும். அப்ப நான் அடிக்கடி நான் சிறைச்சாலைக்கு வர வேண்டும். அதுக்கு நிறைய நான் மீண்டும் மீண்டும் திருடுவேன். அப்ப இருந்து என்ன தெரிகிறது என்றால், உள்ளம் இறைவனை நினைத்தால், போஷாக்கு செய்து கொண்டிருந்தால் அப்போ அது சொர்க்கம். இறைவனை நினைக்காமல் இறைவனை மறந்தால் நரகம். உலகத்து விஷயத்தை நினைத்தால் துன்பம். அவர் கேட்கிறார், பரீட்சித் மகாராஜா சுக மகர்ஷியத்தை கேட்கிறார், நான அக்ரய ஆதனாக ஆதனாத் நரான் நரகான் இக யதைவ. பல கடுமையான துன்பங்களை அளிக்கக்கூடிய நரகலோகங்களானது இந்த உலகத்திலே மனிதர்களால் அடையப்படாமல் இருக்கணும். யதைவ நரகா நேயாத், மனிதன் அடைய மாட்டானோ நரகத்தை போன்றிருக்கக்கூடிய துன்பங்களை இந்த உலகத்திலே மனிதன் எந்த ஒரு முயற்சியினால் அடைய மாட்டானோ. யதா ஏவ, எந்த முறையினால், எந்த முறையை பின்பற்றினால் நரகத்தை போன்றிருக்கக்கூடிய துன்பங்கள் அவனை தொடாதோ அந்த வழியை, அந்த உபாயத்தை, தத் உபாயம், தத் அந்த வழியை அதுனா மே, இப்பொழுதே இந்த க்ஷணமே, மே எனக்கு மகாபாகா வியாக்கியாத்தும் அர்ஹசி, நீங்கள் சொல்லுவதற்கு, விளக்கி கூறுவதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். காரணம், நீங்கள் மகாபாகா, மகிமை பொருந்தியவரே, மேலானவரே, குருவே, இறைவனுக்கு சமமானவரே, எனக்கு நீங்கள் வியாக்கியாத்தும் அர்ஹசி, நன்றாக விவரித்து நீங்கள் எனக்கு சொல்லுவதற்கு அருகதை உடையவராக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே இந்த ஒரு யாச்சகத்தை நான் வைக்கிறேன். என்ன கேள்வி? மனிதர்கள் நரகத்தை போன்றிருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த உலகத்திலே அனுபவிக்கிறார்கள். எந்த முறையை பின்பற்றினால் அந்த நரக அனுபவத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள்? அவ்வளவுதான் கேள்வி. வியாதியோட மருத்துவர்கிட்ட போறோம். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம எதனை கேட்போம்? என் வியாதி குணமாவதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. அவரும் நமக்கு உபாயத்தெல்லாம் எதுவுமே சொல்லாம, உனக்கு இந்த வியாதி இருக்கு, உண்மைதான், நானும் கண்டுபிடித்து விட்டேன், உனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு அவர் உறுதிப்படுத்தியோடு மட்டுமல்லாமல் அதற்கு உண்டான உபாயத்தை சொல்லாமல் விட்டால் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எந்த முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? அப்போ மாணவனுக்கு தெரிகிறது, நரகம்னு ஒண்ணு இருக்கு, நரக வேதனையை நான் அனுபவிப்பது என்பது தெரிகிறது. அதற்கு எனக்கு உங்களிடத்து தான் உபாயம் இருக்கு, அந்த உபாயத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதன் மூலமாக நாங்கள் அந்த நரக துன்பத்திலிருந்து வெளியிலே வருவோம். எவ்வளவு அழகான ஒரு கேள்வி பாருங்கள். இப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே நம்முடைய மனசுல என்ன தோணலாம், தோண வேண்டும்
சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தோணும். உபாயம் என்பது இப்ப நமக்கு எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வீட்டுல தொடர்ந்து நாம நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறோம். சரீரத்துக்கு நிறைய வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நிறைய துன்பங்கள் சரீரத்துல வந்து கொண்டே இருக்கு. சில பேருக்கு இழப்பு கூட ஏற்படுகிறது. சில பேரே சரீரத்தாலே செயல்பட விடாமல் முடக்கி போடுகிறது. பண கஷ்டம், வியாதியால் கஷ்டம், வியோகம், இழப்பு, மன கஷ்டம், உறவுகளிடத்திலே நிறைய நெருடல்கள். இதெல்லாம் வந்தோடனே நாம் என்ன பண்றோம்? இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் உபாயம் என்ன, இந்த கஷ்டம் போவதற்கு உபாயம் என்ன அப்படின்னு நம்ம உபாயத்தை தேடுறோம். இந்த உடல் வியாதியாக இருந்தால் நம்ம மருத்துவர்கிட்ட போகலாம். மருத்துவர்கிட்ட போயும் உடல் வியாதி எனக்கு குணமாக மாட்டேன்னு சொல்கிறது. மாத்திரை மருந்து சாப்பிட்டும் உடல் வியாதி குணமாகல. வீட்டில் தினந்தோறும் நான் செய்யக்கூடிய நித்திய அனுஷ்டானங்களை பூஜை செய்கிறேன், விளக்கேற்றுகிறேன், ஸ்லோகம் சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நல்ல காரியங்களை பெறுகிறேன். இது பண்ணியும் கூட என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் போகவில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் போகவில்லை, உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல சுமூக உறவுகள் இல்லை. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய மனசுல கேள்வி வருகிறது, எதனால் இது நடக்கிறது? என் குடும்பத்துக்கும் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்ட நிலை வருகிறது? இது மாறுவதற்கு நான் என்ன உபாயத்தை செய்யணும்? அப்போ நாம ஜோதிடத்துல போய் கேட்கிறோம், ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பார்க்கிறோம். அப்போ உபாயம், பரிகாரம் என்பதை தேடி போறோம். அதே போல மனதில் இருக்கக்கூடிய நரக வேதனையானது, துன்பத்தை கொடுக்கக்கூடிய மன கஷ்டமானது எந்த உபாயத்தை பின்பற்றுவதனாலே போகும் என்றால், அப்ப ஏதோ ஒரு உபாயத்தை வெளி உலகத்தை செய்ய சொல்றாரா? இந்த ஒரு ஹோமம் செய்துவிடு, இந்த ஒரு பூஜை செய்துவிடு, இந்த ஒரு தான தர்மம் செய்துவிடு, இந்த இடத்துக்கு போய் இந்த பித்ரு கர்மங்களை செய், குலதெய்வத்துக்கு செய். இந்த மாதிரி ஒரு பிரவர்த்தி தர்மத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளுவதற்கு தூண்டுகிறாரா? அப்படி செய்தால், அப்படி ஒரு உபாயத்தை கொடுத்தால் அதுவும் உயர்வானவை அல்லவே. ஏன்னா அதுவும் மீண்டும் மீண்டும் நம்மை கர்ம வினையில் தானே கொண்டு தள்ளும். அப்ப இங்கு என்னதான் உபாயத்தை கேட்கிறார்? எந்த உபாயத்தை பின்பற்றுவதனாலே நமக்கு நன்மை ஏற்படும்? இங்க அதுக்கு பதில் கொடுக்கிறார் சுக மகரிஷி. இந்த கேள்வி எல்லாம் வருகிறது, அவர்கிட்ட கேட்கிறார், குருட்டே வரை கேட்கிறார். அப்ப அதுக்கு என்னதான் உபாயம்? எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது. நம்ம ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே போகும்போது எல்லாவற்றுக்கும் மூலமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா, அறியாமைதான் அத்தனைக்கும் மூலமாக இருக்கு. அதை இங்க சொல்றார், கர்மனா கர்ம நிர்ஹாரோ நஹ்யாத்யந்திக ஈஷ்யதே அவித்வத் அதிகாரித்வாத் பிராயச்சித்தம் விமர்சனம். அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றார். ஒரு செயல் அதனால உண்டான விளைவை போக்குவதற்கு, இப்ப நரக துன்பம் இருக்கு, அது ஒரு விளைவு. துன்பம் என்பது ஒரு விளைவு. அந்த துன்பம் எதனால வந்தது? செயல்னால வந்தது.
இந்த செயலினுடைய விளைவை துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு வேறொரு செயலின் மூலமாக அந்த துன்பத்தை போக்க முடியுமான்னா முடியாது. பிராயச்சித்தம்னு பேர். எதுக்கு பெயர்? ஏன்னா ஒரு செயல் பிறப்பதே அகங்காரத்திலிருந்து தான் பிறக்கிறது. ஒரு செயல் பிறப்பதே அறியாமலிருந்து தான் பிறக்கிறது. அப்ப அறியாமை இருக்கிற வரைக்கும் தவிர்க்க முடியாதவை செயல். தவிர்க்க முடியாதவை செயல். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். கேட்கிறதா? பேசுங்க பேசுங்க. கேக்குறது. பேசுங்க. கேக்குறது. கேக்குறதா? எஸ். சாரி. இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். பரீட்சித் மகாராஜாவே உதாரணம் கொடுக்கிறார். ஒரு செயல் அதனுடைய விளைவு துன்பம் அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குவதற்கு இன்னொரு செயல் அதற்கு சாதனமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? யானையை 2 மணி நேரம் நன்றாக குளிக்க வைத்து அந்த யானையை யானை பாகனானவன் முறையாக பத்திரமாக அழைத்து கொண்டு போகவில்லை என்றால் எப்படி தன்னுடைய தலையிலேயே அது மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறதோ அதே போல பரிகார கர்மங்கள் அனைத்துமே நாம் செய்யக்கூடிய எந்த பரிகாரங்களாக இருந்தாலும் சரி அவைகள் அத்தனையும் நமக்கு எந்த வகையிலும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பத்தை அது போக்காது. அப்ப அதுக்கு என்னதான் வழி? நன்மை செயல் தீமை செயல் இரண்டும் வேரோட நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னா கர்மனா கர்மணஹா ஆத்யந்திகா நிர்ஹாரஹா. நன்மை செயல் தீமை செயல் இரண்டும் ஆத்யந்திகம், ஆதியிலிருந்து அந்தம் வரை வேரோட வெட்டி சாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நிர்ஹாரகா அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? விமர்சனம் பிராயஷ்சித்தம். விமர்சனம் இறைவனை அறிதல் என்கின்ற ஒரே ஒரு சாதனம் தான், நேரடியான சாதனம். பிரம்ம ஞானம் மட்டும்தான், பிரம்மனை பற்றின உண்மையான அறிவு ஒன்றுதான் அதற்கு நேரடி சாதனமே தவிர மற்ற எந்த ஒரு செயல்பாட்டினாலும் இந்த செயல், இந்த துன்பகரமான செயல் இன்பகரமான செயலை நீக்கிக் கொள்ளுதல் என்பது நடக்காத ஒன்று. இங்கே உணரப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியது நான் யார், என்னுடைய சொரூபம் என்ன,
என்பதை அறிவதுதான். அதை விடுத்து மற்ற எல்லா உபாயங்களும் நம்மை நேரடியாக விடுவிக்காது. இந்த அறிவை பெறுவதற்கு எனக்கு என்னத்தான் வழி? நான் படிப்படியா தான் போய் ஆகணும். மன தூய்மை, பக்தி, ஞானம், மோட்சம். அப்ப அதுல என்னென்னலாம் மற்ற சாதனங்கள் உண்டோ எல்லா சாதனங்களையும் இங்க சொல்ற. தபசா பிரம்மச்சரியேன ஷமேன சேதமேன சே தியாகேன சத்ய சௌச்சாபியாம் யமேன நியமேன சே. இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சொற்கள் தான். தபசா பிரம்மச்சரியம், ஷமஹா மனக்கட்டுப்பாடு, தமஹா இந்திரிய கட்டுப்பாடு, தியாகம் துறவு, சத்தியம் சௌச்சம், யமம் நியமம், இவைகள் எல்லாம் சாதனங்களாக. பிறகு தேகவாத் புத்திஜம் தீரா தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதா க்ஷிபந்த் யகம் மகதபி வேணுகுல்மமிவானலஹா. மீண்டும் நிறைய தர்மங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ இது எல்லாவற்றையும் பின்பற்றுவதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு அந்த மனதை பகவானுக்கு நான் ஒப்படைக்கணும். நான் இதெல்லாம் செய்வதனாலேயே நான் சிரேஷ்டமானவன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் செய்யும் போதே நமக்கு கர்வம் வந்து விடுகிறது. நான் நித்தியமாக பூஜை செய்கிறேன், ஜெபம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன், சத்சங்கத்துக்கு போகிறேன், தொண்டு பண்ணுகிறேன், மௌன விரதம் இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். இதெல்லாம் செய்வதனாலேயே நமக்கு சிரேஷ்டம் கிடைத்து விடும். இங்க என்ன சொல்றார் சுக மகரிஷி? சொல்றார், இதெல்லாம் செய்யறதுனாலேயே ஒருவனுக்கு சிரேஷ்டம் வந்து விடுமா என்றால், இதெல்லாம் செய்யாமல் ஒரே ஒரு சாதனம் இருந்தாலே போருங்கிறார். பேசுங்க. குறைன்னு கேக்குறது சரியா இல்ல. ஹரி ஓம். குறைன்னு வருங்க. பேசுங்க, கண்டினியூஸா பேசுங்க. இப்போ தெரியும் குறைன்னு இருக்காங்க. கண்டினியூஸா பேசுங்க, கொஞ்சம் 2 வார்த்தை. கேக்குறதா? கேக்குறது. சாரி, இன்னைக்கு பகவான் சரி. இது எல்லாம் செய்தும் கூட
ஒரே ஒரு விஷயம் செய்யப்படாமல் இருந்தார். அது என்னது? என்னுடைய மனதை கொண்டு போய் நான் இறைவனிடத்திலே வைத்து ஆழ்ந்த பக்தியை நான் செய்யாமல் இருந்தார். எல்லாத்துக்கும் மூலம் பக்தி தான். செயல்பாடு என்பது அதுக்கு பிறகு வரக்கூடும். பக்தி இல்லாமல் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. பெரிய அறிவு சார்ந்தவனாக இருக்கலாம், பக்தி இல்லை என்றால் நிச்சயமாக அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் அது நம்ம பக்தினா புறத்திலே செய்யப்பட வேண்டியவை எதுவும் கிடையாது. அதனால்தான் பக்தியை பற்றி சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னு விவரிக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது. அங்க உள்ளம் கசிந்து உருகணும். புறத்துல வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு. அப்படி உள்ளம் உருகாத மனம் எத்தனை மணி நேரம் எத்தனை வருடங்கள் தவம் ஏற்றினாலும் எவ்வளவு சாஸ்திர அறிவை ஈர்த்துக் கொண்டிருந்தாலும் யோக அபியாசம் செய்கிறேன், என்ன பிரயோஜனம்? இங்க சொல்றார், சுக மகிழ்ச்சி சொல்றார், அப்பாவை விட பன்மடங்கு ஞான சொரூபமாக இருக்கக்கூடிய சுக மகிழ்ச்சி சொல்றார். சத் ரீச்சினோ ஹ்யஹம் லோகே பந்தாக்ஷேமோ குதோ பயஹ சுஷீலாஹ சாதவோ யத்ர நாராயண பராயணாஹ. எத்ர எந்த பக்தி மார்க்கத்திலே சுஷீலாக நல்ல பண்புகள் எல்லாம் வளருகிறது, ஷீலத்தன்மை என்பது வளர்கிறது. அப்பேற்பட்ட சாதவகா சாதுக்கள், இறைவனையே சதா நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், நாராயணகா பராயணகா நாராயணனையே நினைத்து நாராயணனையே தன்னுடைய அடைய வேண்டிய இலக்காக கொண்டு நாராயணனையே ஆதாரமாக கொண்டு அவர்களிடத்திலேயே பக்தி வைத்து அவர்களோடையே வாழ்கிறார். அவரை தவிர வேற ஒரு சிந்தனம் மனதிலே கிடையாது. அந்த 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 வாழ்க்கை முறை எப்பேற்பட்டது? அயம் லோகா. இந்த 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 ஒரு வாழ்க்கை முறையானது இந்த உலகத்திலே அகுதோ பயா க்ஷேமஹா. எப்படி நமக்கு பயத்தை கொடுக்க முடியும்? பயத்திலிருந்து நம்மை நீக்கி க்ஷேமஹா, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய நன்மையை கொடுக்கக்கூடிய மார்க்கம் அல்லவா இப்பேற்பட்ட மார்க்கம் அல்லவா சத் ரீட்சினஹா பந்தஹா. இப்பேற்பட்ட மார்க்கம் அல்லவா சத் ரீட்சன், நல்ல ஒரு மார்க்கம், நல்ல ஒரு வாழ்க்கை முறை, ஒழுக்கமான ஒரு மார்க்கம். அந்த ஒரு வாழ்க்கை முறையை அல்லவா நாம் வாழ வேண்டும். பக்தி என்பதுதான் இங்கே நமக்கு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கிறது. அந்த பக்தி என்ன செய்கிறது? அந்த பக்தி இல்லா தன்மை என்ன செய்கிறது? நாளை காலை வாருங்கள்,
விரிவாக பார்ப்போம் சென்றால் நாளை காலை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.